தேவனுடைய வார்த்தையை விட, தேவனுடைய ஆராதனையை விட நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே முக்கியம் அப்படின்னு நினச்சி மற்ற காரியத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து ஓடிடுறோம். ஆனால் கர்த்தர் சபையை உண்டாக்கினதற்கு இதை காட்டிலும் விசேஷமான ஒரு காரியம் இருக்கு. சபை என்பது பரலோகத்தின் மாதிரி தான். நிறைய பேர் சொல்றாங்க, பாஸ்டர் 3 மணி நேரம் உட்கார முடியல பாஸ்டர், என்னால பாஸ்டர் 2.5 மணி நேரம் கூட உட்கார முடியல பாஸ்டர் நீங்கள் வந்து ஒரு 1/2 மணி நேரம் எச்சா கொண்டு போயிட்டீங்க பாஸ்டர் காலையில் 7 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் சொன்னீங்க, ஆனால் வந்து நீங்கள் 9 மணி வரைக்கும் சொன்னீங்க, ஆனால் 9:30க்கு கொண்டு போயிட்டீங்க பாஸ்டர், 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு பாஸ்டர் அப்படின்னா. அப்படிங்களா சிஸ்டர், ஓகே 2 மணி நேரமாக மாற்றிடலாம். இன்னொருத்தர் சொல்லுவாங்க, பாஸ்டர் 2 மணி நேரம் உட்கார முடியல பாஸ்டர் என்னால், அப்படியா சரி 1 மணி நேரம் மாற்றிடலாம். 1 மணி நேரமாவது ஜெபிக்க கர்த்தர் அங்கேயும் சொன்னார், 1 மணி நேரமாவது ஜெபிக்கலாம்ல அப்படி கேட்டார். அவங்க சொன்னாங்க 1 மணி நேரம் ஜெபிக்க முடியாமல் தூங்கிட்டாங்க. ஆனால் 3 மணி நேரம் சினிமாவை உட்காந்து அழகாக பார்த்துட்டு இருப்போம். 3 மணி நேரம் சினிமாவை உட்காந்து அழகாக போரே அடிக்காமல் பார்த்துட்டு இருப்போம். ஆனால் கர்த்தர் சமூகத்தில் வந்து 1/2 மணி நேரம் எச்சா நம்மளால் உட்கார முடியாது. ஏன்? இங்கே ஆராதனை இருக்கிறதா, அங்கேயும் ஆராதனை இருக்கும். ஆமென் சொல்லுங்க. இங்கே கர்த்தர் அசைவாடுகிறாரா, அங்கேயும் கர்த்தர் அசைவாடுவாரு. இங்கே கர்த்தர் பேசுகிறாரா, அங்கேயும் கர்த்தர் பேசுவார். பரலோகத்தின் மாதிரியாகிய சபை பரலோகத்திற்கு கடந்து செல்லுகிற தேவ பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியாய் காணப்படுகிறது. இங்கே நம்ம தேவ சமூகத்தில் உட்கார முடியலனா அங்கேயும் தேவ சமூகத்தில் நம்மளால் உட்காரவே முடியாது. இங்கேயே உங்களால் உட்கார முடியலப்பா, நீங்கள் பரலோகத்துக்கு வருவதற்கு தகுதி இல்லாதவர்கள் என்று சொல்லி நம்ம இங்கே கைவிடப்பட்டவர்களாக மாறி போய்விடுவோம். இங்கே கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்காது இருக்கும் பொழுது அங்கே எப்படி நம்ம இங்கே பாருங்க, உங்களை உருவாக்கும் வேத வசனம், எங்களை தகுதிப்படுத்தும், உங்களை புடமிடும், உங்களை தேவ சித்தத்தில் கொண்டு வந்து நிறுத்தும். கர்த்தருக்காக வாழ எப்படி வாழ வேண்டும் என்பதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் வேத வசனம் இங்கே. அல்லேலூயா. இங்கே நீங்கள் கர்த்தருக்காக வாழ்ந்தாதானே அங்கே கர்த்தரோடு வாழ முடியும். இங்கே கர்த்தருக்காக வாழாதவங்க அங்கே எப்படி கர்த்தரோடு வாழ முடியும்?